ராஜா. இமான் எஸ்ஸப்பா, இந்த சண்டே ஸ்கூலில் எஸ்ஸப்பா எங்களை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தீங்க எஸ்ஸப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எஸ்ஸப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பீராக தகப்பன ராஜா. அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்க ஒரு பிள்ளைகளும் எஸ்ஸப்பா இந்த வேலையில் எஸ்ஸப்பா வெறுமையாக போகாதது படிக்க एसपा नीर कात कोलवीराग। प्यारे पिता परमेश्वर अच्छे से समय के लिए हम धन्यवाद करते हैं परमेश्वर। आज भी परमेश्वर बहुत सारे बच्चों को परमेश्वर आपके सम्मुख में अपने लाया है, इसके लिए धन्यवाद करते हैं प्रभु। आज परमेश्वर जो भी बच्चे परमेश्वर आपके सम्मुख में आए हैं परमेश्वर, वो खाली हाथ नहीं लौटना चाहिए परमेश्वर। सारे बच्चों को परमेश्वर आप आशीर्वाद कीजिए परमेश्वर, ऐसा आपने किया है, इसके लिए धन्यवाद करते हैं। यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन। ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு சண்டே ஸ்கூல். சரி, இன்னைக்கு கூட நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நீங்கள் எங்கள் கூட உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேயா? இப்போ நம்ம ஆக்ஷன் சாங்க்கு போகலாம். இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது, அப்படி தானே? நிறைய பேர் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, மம்மி டாடி கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, அது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், சரியா? ஆனால் ஏசப்பாவும் நம்மளுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியுமா? என்னது? அதுதான் பரலோகம், சரியா? बच्चों लोग हमें बहुत सारे गिफ्ट्स पसंद है ना। जब तक हम इस दुनिया में रहते हैं, अपने पेरेंट्स अपने को गिफ्ट्स देते हैं, अपने फ्रेंड्स अपने को गिफ्ट्स देते हैं, लेकिन यीशु मसीह भी हमारे लिए एक बहुत बड़ा तोहफा रखे हैं। पता है क्या वो क्या है? वही स्वर्ग राज्य है। तो हम उसके बारे में ही एक गाना देखने वाले हैं। चलो आप भी हमारे साथ मिलकर वो गाना गाइए, ठीक है? பரலோகம் போக போறேனே, நானும் இயேசுவதா பார்க்க போறேனே. பரலோகம் போக போறேனே, நானும் இயேசுவதா பார்க்க போறேனே. மேலான பங்கு இது தம்பி நீயும் நம்பு, மேலான பங்கு இது தங்கை நீயும் நம்பு. ஏசப்பா எனக்கு தந்திடுவார், ஏசப்பா எனக்கு தந்திடுவார், ஏசப்பா எனக்கு தந்திடுவார், ஏசப்பா எனக்கு தந்திடுவார். பரலோகம் போக போறேனே, நானும் இயேசுவதா பார்க்க போறேனே. போலாம் போலாம், பரலோகம் போக போறேனே, நானும் இயேசுவதா பார்க்க போறேனே. பாவம் அங்க இல்ல தம்பி, பிரச்சனையும் இல்ல, பாவம் அங்க இல்ல தம்பி, பிரச்சனையும் இல்ல. சந்தோஷம் சந்தோஷமே, எப்போதும் சந்தோஷம் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே, எப்போதும் சந்தோஷம் சந்தோஷமே. பரலோகம் போக போறேனே, நானும் இயேசுவதா பார்க்க போறேனே. போலாம் போலாம், பரலோகம் போக போறேனே, நானும் இயேசுவதா பார்க்க போறேனே. தங்கத்தால ஆன வீடு ஒன்று அங்க உண்டு, தங்கத்தால ஆன வீடு ஒன்று அங்க உண்டு. ஏசப்பா எனக்கு தந்திடுவார், ஏசப்பா எனக்கு தந்திடுவார், ஏசப்பா எனக்கு தந்திடுவார், ஏசப்பா எனக்கு தந்திடுவார். பரலோகம் போக போறேனே, நானும் இயேசுவதா பார்க்க போறேனே. போலாம் போலாம், பரலோகம் போக போறேனே, நானும் இயேசுவதா பார்க்க போறேனே. சரி பிள்ளைங்களா, பாட்டை என்ஜாய் பண்ணீங்களா? ஒரு நாள் நம்மளும் சேர்ந்து ஏசப்பாவை நம்ம முகமுகமா பார்க்க போறோம். எங்க போய் பார்க்க போறோம்? பரலோகத்துல நம்ம பார்க்க போறோம். बच्चे लोग सॉन्ग को आप अच्छे से सुने थे क्या? आप भी हमारे साथ मिलकर किए थे क्या? सॉन्ग में हमने क्या देखा था? एक दिन हम भी स्वर्ग राज में जाके यीशु मसीह को हम देखने वाले हैं। वो स्वर्ग राज कैसे होता है? बहुत सुंदर होता है, बहुत अच्छा होता है. பிள்ளைங்களா, அந்த பரலோகம் எப்படி இருக்கும்? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப க்ளோரியஸாக இருக்கும். ஹெவன் வந்து இட்ஸ் a wonderful place, சரியா? அதை குறித்து நம்ம ஒரு பாட்டு பார்க்கலாம். Wonderful place filled with glory and grace. I want to see my Savior's face. Heaven is a wonderful place. Heaven is a wonderful place filled with glory and grace. I want to see my
இப்போ நம்ம கிராஃப்ட் செஷனுக்கு போகலாம். எல்லாருமே நல்லா கவனிங்க சரியா. அக்கா எப்படி கிராஃப்ட் பண்றாங்களோ அதே மாதிரி நீங்க செஞ்சு அனுப்பி விடுங்க சரியா. அதே மாதிரி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிராஃப்ட் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம பார்ப்போம். எல்லாருமே லாஸ்ட் வீக் ரொம்ப சூப்பரா அனுப்பி இருக்கிறீங்க. வெரி குட் வெரி குட். சரி, கிராஃப்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சா கிராஃப்ட்? சரி, இதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் வீக் சென்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்தது ஒரு ஸ்பெஷல் சாங் பார்க்க போறோம். சரியா? ஓவர் டு ஸ்பெஷல் சாங். किसने बनाया सूरज को, सूरज को, सूरज को, किसने बनाया सूरज को? स्वर्ग में यीशु है, स्वर्ग में यीशु है। किसने बनाया फूलों को, फूलों को, फूलों को, किसने बनाया फूलों को? स्वर्ग में यीशु है, स्वर्ग में यीशु है। किसने बनाया तारों को, तारों को, तारों को, किसने बनाया तारों को? स्वर्ग में यीशु है, स्वर्ग में यीशु है। किसने बनाया मछलियों को, मछलियों को, मछलियों को, किसने बनाया मछलियों को?
स्वर्ग में यीशु है, स्वर्ग में यीशु है। किसने बनाया पक्षियों को, पक्षियों को, पक्षियों को, किसने बनाया पक्षियों को? स्वर्ग में यीशु है, स्वर्ग में यीशु है। किसने बनाया पहाड़ों को, पहाड़ों को, पहाड़ों को, किसने बनाया पहाड़ों को? स्वर्ग में यीशु है, स्वर्ग में यीशु है। किसने बनाया नदियों को, नदियों को, नदियों को, किसने बनाया नदियों को? स्वर्ग में यीशु है, स्वर्ग में यीशु है। किसने बनाया तुझको मुझको, तुझको मुझको, तुझको मुझको, किसने बनाया तुझको मुझको? स्वर्ग में यीशु है, स्वर्ग में यीशु है, स्वर्ग में यीशु है। நல்லா இருந்துச்சுல சாங்? என்ஜாய் பண்ணீங்களா? வெரி குட். ஸோ அவங்களுக்கு ஒரு வாட்டி கிளாப் பண்ணிடுவோமா? வெரி குட், வெரி குட், வெரி குட். पिलेंगला இப்போ நம்ம क्विज सेशन को போகலாம். बच्चे लोग अभी क्विज सेशन है. आप क्या करो, लास्ट वीक जो सुने थे ना स्टोरी, आप अच्छे से सुने थे क्या स्टोरी? अगर आप अच्छे से सुने रहेंगे तो आप क्या करोगे, आंसर्स भी फटाफट भेजोगे. நீங்க எல்லாரும் இது வரைக்கும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. ஆனா என்ன தெரியுமா, கொஞ்சம் ஸ்லோவா நீங்க அனுப்பிட்டு இருக்கீங்க. நீங்க ஸ்டோரியை நல்லா கவனிக்கணும். அப்போதான் ஆன்சர் டிஸ்ப்ளே பண்ணனும், உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் தெரியும். சரியா? இன்னைக்குள்ள ஸ்டோரியும் நல்லா கவனிங்க, இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் நல்லா பண்ணுங்க. சரியா? ஓகே, ஓவர் டு குவிஸ் செஷன். வெல்கம் டு பைபிள் குவிஸ் செக்ஷன். நம்ம இந்த வீக் பைபிள் குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்க்கலாம். Who met Jacob on his way to his father's house? Option A, the angels of the Lord. Option B, the angels of God. Option C, Esau. And option D, Jesus. Your time starts now. And your time's up. First question kind of right answer is option B, the angels of God. Second question, how many sons were with Jacob when he crossed the ford of Jabbok? Option A, 10. Option B, 11. Option C, 9. And option D, 12. Your time starts now.
And your time's up. Second question kana right answer is option B 11. Third question, when the messengers returned, how many men did they say with Esau? Option A 40 men, option B 4,000 men, option C 400 men, and option D 100 men. Your time starts now. And your time's up. Third question kana correct answer is option C 400 men. Fourth question, what was Jacob's name changed to? Option A Israel, option B Esau, option C Jabok, and option D Mizpah. Your time starts now. And your time's up. Fourth question kana right answer is option A Israel. Fifth question, what did Jacob call the name of the place because he had seen God face to face? Option A Jabok, option B Peniel, option C Mahanaim, and option D Penel. Your time starts now. And your time's up. Fifth question kana correct answer is option B Peniel. Sixth question, which part of Jacob's body was out of joint as he wrestled? Option A hip, option B knee, option C hand, and option D leg. Your time starts now.
And your time's up. Sixth question kana correct answer is option A, hip. Seventh question. In Jacob's prayer for deliverance from Esau, he remembers God's promise. What was God's promise for his descendants? Option A, God would make it as the stars in the sky. Option B, God would make it as the salt of the earth. Option C, God would make it as the light of the world. And option D, God would make it as the sand of the sea. Your time starts now. And your time's up. Seventh question kana right answer is option D, God would make it as the sand of the sea. Eighth question. When Jacob saw the angels, what did he call that place? Option A, Mahanaim. Option B, Mizpah. Option C, Seir. And option D, Bethel. Your time starts now. And your time's up. Eighth question kana correct answer is option A, Mahanaim. Ninth question. How many bands did Jacob separate the people, flocks, herds, and camels into? Option A, 3, option B, 4, option C, 2, and option D, he did not separate them. Your time starts now. And your time's up. Ninth question kana correct answer is option C, 2. Tenth question. I will not let you go unless you bless me. Who said to whom? Option A, Esau said to Jacob. Option B, Jacob said to his father. Option C, Jacob said to the man. And option D, the man said to Jacob. Your time starts now.
And your time's up. 10th question kana correct answer is option C. Jacob said to the man. வெரி குட் பிள்ளைங்களா, சூப்பராக குவிஸ் அட்டன் பண்ணீங்க. வெரி குட், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஓகே, இப்போ நீங்கள் லாஸ்ட் வீக் சென்ட் பண்ண மெமரிஸ் பார்க்கலாமா? ஓவர் டு மெமரி வர்ஸ். Praise the Lord. The blessing of the Lord makes rich and he adds no sorrow with it. Proverbs chapter 10 verse 22. Amen. Hallelujah. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. God bless you. Blessing of the Lord makes rich and he adds no sorrow with it. Proverbs 10:22. Amen. Hallelujah. The blessing of the Lord makes rich and he adds sorrow with it. Proverbs 10:22. Amen. Hallelujah. Praise the Lord. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமென். ஹalleluya. Praise the Lord. The blessing of the Lord brings wealth, and he adds no trouble to it. Proverbs 10:22. Praise the Lord. Proverbs 10:22. The blessing of the Lord brings wealth. He and add no trouble to it. Amen. Hallelujah. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. ஆமென். ஹalleluya. The blessing of the Lord brings wealth and he has no trouble to it. Proverbs 10:22. धन यहोवा की आशीष से मिलता है और वह उसके साथ दुख नहीं मिलता. नीति वचन 10:22. ಕರ್ತರಿನ ಆಶೀರ್ವಾದಮೇ ಐಶ್ವರ್ಯತೆ ತரும். ಅದನ್ನೋಡೆ அவர் வேதனை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. परमेश्वराचा आशीर्वाद तुला घरी संपत्ती मिळेल आणि तू आपल्या बरोबर संकट आणणार नाही. नीतिसूत्रे 10:22. आमेन. हालेलुया. Lord. The blessing of the Lord makes one rich, and he adds no sorrow to it. Proverbs chapter 10 verse 22. Lord, the blessing of the Lord makes rich, and he adds no sorrow with it. Proverbs 10:22. Lord, the blessing of the Lord makes one rich, And he adds no sorrow no sorrow with it. with it. Proverbs Proverbs 10:22. Amen. Hallelujah. Praise the Lord. The blessing of the Lord makes one rich, and he had no sorrow with it. Proverbs 10:22. Amen. Hallelujah. Lord, Proverbs chapter 10 verse 22. The Lord will make one rich, and he will not add sorrow with it. Amen. Praise the Lord. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. और सुन, मैं तेरे संग रहूंगा, तुम जहाँ कहीं जाए वहाँ तेरी रक्षा करूंगा और तुझे इस देश में लौटा ले आऊंगा. मैं अपनी कहे हुए को जब तक पूरा न कर लूं तब तक तुझको न छोड़ूंगा. उत्पत्ति 28:15. Behold, I am with you and will keep you wherever
until I have done what I have spoken to you. Genesis 28:15. Amen. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Proverbs 10:22. The blessing of the Lord makes one rich, and he adds no sorrow. Amen. The blessing of the Lord it makes rich, and he adds no sorrow with it. Proverbs 10:22. Thank you. प्रेज द लॉर्ड। प्रोवर्ब्स 10:22। यहोवा के आशीष से ही धन मिलता है और उसके साथ दुख नहीं मिलता। It is a God's blessing that makes you wealthy. Hard work can make you no rich. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணீங்க. சாங்ஸில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, மெமரி வேர்ஸ் பார்த்தீங்க, சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இப்போ நம்ம முக்கியமான செஷனில் வந்திருக்கிறோம். என்ன செஷன் அது? स्टोरी सेशन। बच्चों लोग अब बहुत अच्छे से पार्टिसिपेट किए थे क्विज में, सॉन्ग्स में, बहुत अच्छा लगा। अभी स्टोरी टाइम है, तो आप ध्यान से सुनो, ठीक है? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? हेलो कुटी, सब लोग कैसे हैं? உங்களை இந்த நாளில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அக்காக்கு. आप लोगों को आज के दिन देखने के लिए बहुत खुश लग रहा है दीदी को। எல்லாரும் ஸ்டோரிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு सभी लोग स्टोरी के लिए वेट कर रहे हैं ना? சரி, நம்ம ஸ்டோரி பார்க்கலாமா? ठीक है, अभी हम स्टोरी की ओर जाएंगे। ஒரு திரளான கூட்டம் இருக்குல்ல, एक बहुत बड़ा भीड़ था ना, அது அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்களாம். वो वैसा ही आ रहे थे। ஏசப்பா மலை மேல உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. यीशु मसीह पहाड़ के ऊपर बैठकर देख रहे थे। என்னடா இவ்வளவு கூட்டம் வருதா? अरे क्या बाप रे, इतना गर्दी आ रहा है क्या? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா ஜனங்களும் ஏசப்பாவை பார்க்கறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ऐसा देखते समय बहुत सारे लोग यीशु मसीह को देखने के लिए दौड़े दौड़े आ रहे थे। ஆமா, நிறைய பேர் இருக்காங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும்னு வராங்க. बहुत सारे लोग परमेश्वर के वचन सुनने के लिए आ रहे थे। நிறைய பேர் சுகம் கிடைக்கணும்னு வராங்க. बहुत सारे लोग अपना चंगाई के लिए आ रहे थे। அப்படி எல்லாரும் கூட்டமா ஏசப்பாவை பார்க்கிறதுக்கு வந்திருக்காங்க. ऐसा बहुत सारे लोग गर्दी में यीशु को देखने के लिए आए थे। அவங்கள பார்த்த உடனே ஏசப்பாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. उनको देखते ही यीशु मसीह बहुत खुश हो गए। ஆமா, அப்புறம் தேவனுடைய வார்த்தை எல்லாமே ஏசப்பா அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. उसके बाद परमेश्वर के वचन सब वो यीशु मसीह लोगों को बता रहे थे। ஏசப்பா அவ்வளோ பேசிட்டே இருந்தாங்க. यीशु मसीह बोलते गए। எல்லா ஜனங்களும் அவ்வளோ ஆவலா ஏசப்பாவோட வார்த்தையை கவனிச்சிட்டு இருக்காங்க. सारे लोग एकदम उत्साह के साथ यीशु मसीह के बातें सुन रहे थे। அதுல ஒரு குட்டி பையன் இருந்தான். उसमें एक छोटा सा एक लड़का था। அந்த குட்டி பையனை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். उस छोटा लड़का के बारे में हम लोग बाद में देखेंगे। 3 நாள் அவங்க சாப்பிடவே இல்லை. ஏசப்பாவோட வார்த்தையை அவ்வளோ ஈகர்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. तो 3 दिन वो खाना खाए बिना उतने उत्साह के साथ वो यीशु मसीह के वचन सुन रहे थे। பசிக்கவே இல்லை யாருக்குமே. किसी को भी भूख ही नहीं लगा। எல்லாரும் சாப்பாடு மறந்துட்டாங்க. सब लोग खाना भूल गए। 3 நாள் ஆயிடுச்சு. 3 दिन हो चुका था। இப்போ ஈவினிங் டைம்ல அவங்களுடைய சீஷர்கள் 12 பேரும் अभी शाम के समय में उनके 12 चेले लोग भी ஏசப்பாட்ட ஓடி வந்தாங்க. यीशु के पास दौड़े आए। ஏசப்பா यीशु मसीह இவங்க எல்லாரையும் கொஞ்சம் விட்டுருங்க. ये सबको थोड़ा छोड़ दो। இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பசிக்குது. ये सबको बहुत भूख लग रहा है। இங்க பக்கத்துல ஃபுல்லா வனாந்தரமான இடமா இருக்கறனால यहाँ पे बाजू में सब रेगिस्तान के स्थल है, इसीलिए இப்போ உங்களுக்கு பசிக்குள்ள ஏசப்பா. अभी उनको भूख लगेगा ना। அவங்க எல்லாருமே சாப்பாடு வாங்குறதுக்கு அவங்கள அனுப்பிருங்க.
वो सबको खाने के लिए उनको भेज दीजिए। அப்படின்னு அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணாங்க ஏசப்பா கிட்ட. ऐसा परमेश्वर के पास उन्होंने रिक्वेस्ट किया। ஏசப்பா சொன்னாங்க, यीशु मसीह ने कहा, ஏன் அனுப்பணும், क्यों भेजूं मैं? நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. आप ही लोग उसको खाना दीजिए, ये सबको खाना दीजिए करके यीशु ने कहा। சீஷர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, चेले लोग सोचने लगे, நம்ம கிட்ட தான் சாப்பாடு இல்லையே, हमारे पास तो खाना नहीं है, என்ன பண்ணலாம், क्या करेंगे? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம் ஏசப்பா சொன்னாங்க, நீங்க உள்ள போய் பாருங்க யாராவது சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்களான்னு. ऐसा सोचते समय यीशु ने कहा, आप लोग अंदर जाके देखिए कि कोई खाना लाया है। சீஷர்களும் ஓகே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல போயிட்டாங்க. चेले लोग भी ठीक है यीशु करके वो गर्दी के अंदर चले गए। போனா जाकर देखा तो அங்க ஏசப்பா கிட்ட திரும்ப ஓடி வந்தாங்க. वो यीशु के पास वापस दौड़े दौड़े आए। ஏசப்பா ஏசப்பா, यीशु मसीह இங்க ஒரு इधर एक சின்ன பையன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். छोटा सा लड़का खाना लाया है, 5 அப்பமும் 5 रोटी 2 மீனும் 2 मछली। ஏசப்பா சொன்னாங்க, கொண்டாங்க அத என்கிட்ட. यीशु ने कहा, लेकर आइए मेरे पास। ஏசப்பா கிட்ட கொடுத்தாங்க. यीशु के पास दिए। ஏசப்பா அத வானத்தை அண்ணார்ந்து பார்த்து यीशु मसीह आसमान को देखकर அது bless பண்ணாங்க. उसे ब्लेस किया। bless பண்ண உடனே उसको आशीर्वाद करने के बाद அது அவ்ளோ நிறைய ஆயிருச்சு. वो इतना ज्यादा हो गया। அவ்ளோ ஜனங்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, सारे लोग ने क्या किया पता है? அந்த இடத்துல ஃபுல் புல்வெளி. वहां पे पूरा ग्रास था। அந்த கிராஸ்ல ஏசப்பா சொன்னாங்க, எல்லாத்தையுமே 50-50 பேரா 100-100 பேரா நீங்க லைனா உட்கார வைங்க அப்படி சொன்னாங்க. तो वो घास के ऊपर 50-50 और 100-100 लोगों को बिठाइए करके यीशु ने कहा। எல்லாரும் இப்போ உட்கார்ந்தாச்சு. सारे लोग बैठ गए। ஆண்டவர் அதை என்ன பண்ணாங்க, bless பண்ணிருந்தாங்கல்ல, यीशु मसीह ने उसे आशीर्वाद किया था ना, அந்த சீஷர்கள்ட்ட கொடுத்து वो चेले लोग के पास நாங்க देखकर போய் எல்லாருக்கும் நீங்க கொடுங்க அப்படி சொன்னாங்க. ये लो जाकर सभी लोगों को बांट दीजिए करके कहा। ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப திருப்தி ஆயிட்டு அவங்களுக்கு. सारे लोग खाकर बहुत तृप्त हो गए। எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே सारे लोग खाकर होने के बाद ஏசப்பா சீஷர்கள்ட்ட சொல்றாங்க, यीशु मसीह चेले लोग के पास कहते हैं, மீதமா இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் जो बचा हुआ सारे खाना को வேஸ்ட் பண்ண கூடாது, वेस्ट मत कीजिए, அதெல்லாம் கூடையில நிரப்புங்க அப்படி சொன்னாங்க. वो सब बास्केट में भर दीजिए करके कहा। அவங்களும் ஓகே ஏசப்பா அப்படி சொல்லி वो लोग ने ठीक है यीशु मसीह ऐसा कहकर போய் நிரப்ப ஆரம்பிச்சாங்க. कोई जाके भरने लगे। நிரப்புறாங்க वो भर रहे हैं 12 கூட நிறைய நிரப்புறாங்க. 12 बास्केट तक वो लोग ने भर दिया। அவ்வளோ ஆண்டவர் வந்து ஆசீர்வச்சிருக்காங்க. इतना परमेश्वर ने आशीर्वाद किया है। அவங்க சாப்பிட்டும் वो खाने के बाद भी இவ்ளோ மீதம் இருக்குது. इतना उनको बचकर बाकी मिल गया। என்ன கொஞ்சம் ஆட்கள் தான் சாப்பிட்டாங்களா? कम लोग ही खाए क्या? இல்ல नहीं, வெறும் மென்ஸே 5000 மென் இருந்தாங்க. सिर्फ आदमी लोग 5000 थे। இப்போ மென்ஸ் 5000னா இப்போ சில்ட்ரன் இருந்தாங்க, அங்க விமென் இருந்தாங்க, वहाँ पे बच्चे थे, औरत लोग थे। அப்பனா எவ்வளவு இருந்திருக்கும்? तो इसके मतलब कितने ज्यादा हुए रहेंगे? எல்லாரும் சாப்பிட்டு सारे लोग खाकर அவ்வளோ மீதம் இருந்துச்சு. फिर भी बाकी बच गया था। நீங்க நினைக்கிறீங்களா? आप लोग ऐसा सोचते हैं क्या? என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, मेरे पास कम ही तो है। இவ்ளோ பேர் 5000க்கும் மேல பேர் இருக்காங்க, 5000 से ज्यादा लोग हैं। அப்படின்னு அந்த குட்டி பையன் நினைச்சிருக்கலாம். ऐसा एक छोटा लड़का सोच सकता था, ஆனா लेकिन அந்த பையன் அப்படி நினைக்காம उस लड़का ने ऐसा नहीं सोचा, என்கிட்ட இருக்கிறது मेरे पास जो है நான் எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? मैं कैसा उन लोगों को இது दे எங்க सकता மம்மி हूँ? எனக்கு கொடுத்ததே ये तो मेरा मम्मी ने मुझे दिया है ना। அப்படின்லாம் அந்த பையன் சொல்லல. वैसा वो लड़का ने नहीं कहा। அந்த பையன் அவனுக்குள்ள சாப்பாட்டை वो लड़का उसके पास जो खाना था அத அவங்களுக்கு கொடுத்தாங்க. वो उसको दे दिया। அத கொடுத்தனால उसने दिया, इसीलिए எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறாங்க. सारे लोग ने तृप्त तरीके से खाना खाया। உங்ககிட்ட இவ்ளோதான் இருக்கு நீங்க நினைக்க கூடாது. ஓகே, आप लोग के पास इतना ही है करके आप लोग सोचना नहीं चाहिए। உங்ககிட்ட என்ன இருக்குதோ आप लोग के पास जो है அத ஏசப்பா கிட்ட நீங்க கொடுங்க. वो यीशु मसीह के पास आप लोग दे दीजिए। ஏசப்பாட்ட கொடுக்கும்போது यीशु मसीह के पास देते समय அத ஆண்டவர் bless பண்ணுவாங்க. वो परमेश्वर आशीर्वाद करेंगे। அது பரிபூரணமாக மாற்றுவாங்க. वो पूर्ण रीति से परमेश्वर बदल देंगे। நீங்க கொடுப்பீங்களா? आप लोग देंगे क्या? உங்ககிட்ட எது சாப்பாடா இருக்கட்டும், आपके पास खाना होने दो, எந்த சின்ன சின்ன காரியமா இருக்கட்டும், छोटा छोटा कोई भी कार्य होने दो, அது ஏசப்பா கிட்ட நீங்க கொடுங்க. वो यीशु के पास आप लोग दे दीजिए। நீங்க கொடுக்கும்போது அதை bless பண்ணுவாங்க ஏசப்பா. आप लोग देते समय परमेश्वर उसको आशीर्वाद करेंगे। அதான் ஏசப்பா நிறைவை மாற்றுவாங்க. उसको परमेश्वर निरंतर बना देंगे। ஓகே, நீங்க கொடுப்பீங்களா? आप लोग देंगे क्या?
அந்த சின்ன பையன் ஏசப்பா கிட்ட கொடுத்தனால वो छोटा बच्चा यीशु के पास दिया, इसीलिए ஏசப்பா அவ்வளோ பெரிய மிராக்கிள் பண்ணாங்க. यीशु मसीह ने उतना बड़ा चमत्कार कर दिया. நீங்களும் மிராக்கிள் காண்டி வெயிட் பண்ணிருக்கீங்களா? आप लोग भी चमत्कार के लिए रुके हुए हैं क्या? நீங்க ஏசப்பாட்ட கொடுங்க. आप लोग यीशु मसीह के पास दे दीजिए. ஏசப்பா நிச்சயமா यीशु मसीह जरूर உங்களுக்கு ஒரு மிராக்கிள் பண்ணுவாங்க. आप लोग के जिंदगी में एक अद्भुत काम करेंगे. ஓகேவா? ठीक है. ஓகே பிள்ளைங்களா, இன்னைக்குள்ள வசனம் பார்க்கலாமா? ठीक है बच्चे, आज के मनन वचन देखेंगे क्या? Philippians 4:19. फिलिपियो 4:19. But my God shall supply all your needs according to his riches in glory by Christ Jesus. और मेरा परमेश्वर भी अपने उस धन के अनुसार जो महिमा सहित मसीह यीशु में है तुम्हारी हर एक घटी को पूरी करेगा. ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா பிள்ளைங்களா? ठीक है, प्रार्थना करेंगे बच्चों. முழங்கால வரலாமா? घुटने टेकेंगे. அன்புள்ள இயேசப்பா, प्यारे पिता परमेश्वर, இன்னைக்கு நாங்க கதை கேட்டபடி आज हमने जिस प्रकार वचन सुना, அந்த சின்ன பையன் वो छोटा बच्चा, அவங்கிட்ட என்ன இருந்துச்சோ उसके पास जो था அது உங்ககிட்ட கொடுத்தாங்க. वो आपके पास दिया. அதை நீங்க சம்பூர்ணமா மாற்றுனீங்க. उसको आपने संपूर्ण बना दिया. நாங்க இப்ப வசனத்தை பார்த்ததுபடி हमने जिस प्रकार वचन को देखा है, எங்க கிட்ட கொஞ்சம் இருக்கலாம், हमारे पास कम हो सकता है, ஆனா உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி लेकिन आपके महिमा का जो ऐश्वर्य से அதை நீங்க நிறைவாய் மாற்றுவீங்க, பெருக பண்ணுவீங்க. उसको आप परिपूर्ण कर देंगे. எங்களுடைய சின்ன சின்ன எல்லா காரியத்தையும், हमारे छोटे छोटे हर एक कार्य को, எங்க சின்ன டேலண்ட், हमारे छोटे टैलेंट, எங்க சின்ன பலன், हमारे छोटे बल, எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட கொடுக்கிறோம். सब कुछ आपके हाथ में सौंपते हैं. அது உங்க ஐஸ்வர்யத்தின்படி वो आपके ऐश्वर्य के अनुसार எங்க குறைவை எல்லாம் हमारे सारे कमियों को நீங்க நிறைவாய் மாற்றுங்க. आप भरपूरी से बदल दीजिए. இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से ஜெபிக்கிறோம் प्रार्थना करते हैं. நல்ல பிதாவே, अच्छे से प्रभु. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி.